போல்டா பேச ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்ப சோஷியல் மீடியாலயும் ரீல்ஸ்லயும் இல்ல ஷேர் கட்டி போகும்போது ஏதோ ரவுண்ட் பண்ணி இந்த ரீல் போடுறது உங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆயிருக்கு? அந்த ஜி வேர்டை யூஸ் பண்ணலாமா? உடம்புக்கும் என் உடம்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அதை ஏன் நீ இவ்வளவு பாக்குற? ஜஸ்ட் உடம்பு சாகும்போது இதை தூக்கி போட்டு எரிச்சுட்டு தான் போறாங்க. அதை ஏன் நீ இவ்வளவு? பிக் பாஸ் சொல்லிருப்பாங்க, நான் வந்து ஒரு 5 பசங்க இருக்க ரூம்ல நான் தனியா வந்து தங்குனேன். ஐ நீட் a lump sum amount. ஏன்னா ஐம் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஃபேமிலி அப்படின்னு யோசிச்சப்போ நான் சூஸ் பண்ண ஒரு மீடியம் தான் வந்து பிக் பாஸ். நான் ஆளாவே ஐம் வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். முன்னாடி யாருமே நம்பவே மாட்டாங்க. ஐ வாஸ் வெரி இன்னோசன்ட். நான் பிக் பாஸ் பார்த்தப்போ நினைச்சேன் இன்னோசன்ட். ஓ அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து ஒரு ஆள் மேல நம்பி ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ என்ன இந்த பிள்ளை இன்னோசன்ட் இருக்கு அது மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. நான் ஏதோ கேமரா என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் இது பண்ணல. நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், நான் ஃப்ரீயா இருக்கேன், அந்த மாதிரி. ஐ வாஸ் வெரி ரா. நான் ஒன்று பார்த்தேன், பூர்ணிமாவுக்கு விரைவில் திருமணம் மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து மாலையெல்லாம் போட்டாங்க. அதை வச்சு அவங்க வந்து பூர்ணிமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு என்ன அதெல்லாம் வந்து பார்த்து பதறி அந்த மாதிரிலாம் இல்லை. ஐ எம் ட்ரைங் டு பிரேக் தட் ஷெல். ஒரு 1-2 years பேக் வந்து டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்கின்னுக்கு க்ளோ பண்றதுக்கு என்ன ஸ்கின் கேர் சொல்லுவீங்க மக்களுக்கு? நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க ப்ரோ. ஷூட்ல எப்பவுமே ஒரு பவுல் ஃபுல்லா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் இருக்கும். நாங்கள் எல்லாம் சேர்ந்து காலி பண்ணிருவோம். பட் எல்லாத்தையுமே காலைல எஃபர்ட் போட்டு ஒரு ஷேக்கோ இல்லை ஒரு ஃப்ரூட் போலோ அல்லது ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி பணக்காரங்க அப்படி அந்த மாதிரிலாம் எடுத்துருவாங்க. அது ஒரு மேட்டர். ப்ரொடக்ஷனுங்க. உங்களுக்கு சின்ன தாட் இருக்கா? ஸ்ட்ராபெரினா பணக்காரங்க வீட்டு இது பழம் அப்படிமாங்களே. முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்போ வேற வழி இல்ல. நீங்க இது எல்லாத்தையும் சாப்பிட்டாதான். இப்ப நீங்க பணக்காரங்க தாங்க. இப்ப நீங்க பணக்காரங்க தானே. இந்த வடிவேல் டெம்ப்ளேட் இருக்கும்ல, பாக்கெட் வச்சு அந்த மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பூர்ணிமா எனக்கு தோணு இருக்கா, நம்ம வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? எப்பவுமே ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல். லைக் ஏன்னா சின்ன வயசுல இருந்து என் வீட்டுல வந்து இந்த கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க அப்படிலாம் இல்லை. ஐ வாஸ் லைக் லோவர் மிடில் கிளாஸ். சாப்பாட்டுக்கு பிரச்சனை அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் எனக்கு சாப்பாட்டுக்குலாம் பிரச்சனை வந்தது எப்போனா ஐ லாஸ்ட் மை ஜாப் ஐடில. ஐடி ஒரு 8 months ஒர்க் பண்ணேன் காலேஜ் முடிச்சுட்டு. அப்போ வந்து வேலை போயிட்டப்போ சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஃபுட் என்னவா இருக்கும்னா 10 rupees மில்க் பிக்கிஸ் பேக்கெட் இருக்கும். அது சாப்பிட்டா செம்மையா ஃபுல் ஆயிடும். தண்ணியில தொட்டு சாப்பிட்டா வயிறு செம்மையா ஃபுல் ஆயிரும். ஸோ செம்மையா பசிக்கும் போது அது இருந்தது. அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. வேலை போயிடுச்சு, வேற காசு சுத்தமா இல்லைன்னு. ஆல்ரெடி வேலையே சம்பளமே ரொம்ப கம்மியா இருக்கும். எஜுகேஷன் லோன் இருந்தது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. ஸோ அதை நினைக்கும் போது இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வெரி கிரேட்ஃபுல் அண்ட் I really think that I've come very long. ஏன்னா ரேண்டமா ஒரு போற ஜங்ஷன்ல பார்த்தேன் இவங்க. அப்படியா? பைக்ல இருந்து நான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு பூர்ணிமா மாதிரி இருக்கேன், என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா வேலை இல்ல விட்டுட்டேன். ஓ நீங்க முன்னால இருந்தே ஃப்ரெண்டா? அப்படி மாதிரி. ஓ ஓகே ஓகே. நான் ஒரே ஊர் தான், வெள்ளூர். ஓகே. சேம் காலேஜ் அண்ட் என்னோட டான்ஸ் டீம் இவரு. ஸோ ஒன்னா டான்ஸ் ஆன டைம்ல இருந்து தெரியும். ஸோ ஒரு நாள் பார்த்து என்னம்மா இங்கே என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, இல்லை வேலைலாம் விட்டேன், வீட்டில் எதுவும் சொல்லுமான்னு தெரியல, இந்த வீட்டில் சொல்ல பயமா இருக்கு, ஒரு பெரிய டெசிஷன் எடுத்திருக்கேன், யூடியூப் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன், என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு இங்கே நின்றுருக்கேன் அப்படின்னு கேட்டா தெரியல, நான் ஒரு இடத்துக்கு போனோம், இந்த மாதிரி க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் வந்து ஒரு ஃபினாமினல் growth தான் ஆக்சுவலா. நான் ஆளாவே ஐம் வெரி டிஃப்ரெண்ட் பர்சன் நவ். முன்னாடி யாருமே நம்பவே மாட்டாங்க. ஐ வாஸ் வெரி இன்னோசன்ட். இல்ல நீங்க அதே நம்பருக்கு என்ன இல்ல சொல்றேன். ஐ திங்க் அவங்க கேட்டா அவங்க தெரியும் இன்னோசன்ட். இல்ல ஆனா இப்ப நீயா இன்னோசன்ட் அப்படிலாம் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் பிக் பாஸ் பார்த்தப்போ நினைச்சேன் இன்னோசன்ட். ஓ அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அந்த பீரியட்ல தான் ஐ வாஸ் வெரி இன்னோசன்ட். ஆனா இப்ப இதை நீங்க யாருக்கிட்ட சொன்னீங்கன்னா நம்புவாங்களா? நான் பிக் பாஸ்ல இன்னோசன்டா இருக்கேன்? நம்ப மாட்டாங்க. எனக்கு பார்க்க ஒரு ஆடியன்ஸ் தோணுச்சு. ஆனா நீங்க வந்து ஒரு ஆள் மேல நம்பி ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க, ஐ மீன் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல. அப்போ என்ன இந்த பிள்ளை இன்னோசன்ட் இருக்கு அது மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. இட்ஸ் லைக் நான் எந்த வகையில இன்னோசன்ட் சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியல. என்ன யாரு என்ன பண்ண, நான் ஏதோ கேமரா என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் இது பண்ணல. நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், நான் ஃப்ரீயா இருக்கேன், அந்த மாதிரி. ஐ வாஸ் வெரி ரா. ஸோ அப்படி இருக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. இப்போ சினிமாக்குள்ள இருக்கிறவங்க சில பேர் சொன்னாங்க, தெர் இஸ் சினிமாக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து 2 ஃபேஸ் இருக்கு.
கேமரா ஃபேஸ் இருக்கு, பர்சனல் ஃபேஸ் இருக்கு. அதை நான் இப்பதான் பார்த்தேன். யூ ஷுட் நாட் லைக் எப்பவுமே அந்த பர்சனல் ஃபேஸை வந்து நீ கேமரா முன்னாடி எப்பவுமே காட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்க என்ன மைண்ட் செட்ல பண்றீங்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால அப்போ ரொம்ப இன்னோசென்ட். அதை இப்போ நான் வந்து இப்போ ஆளாவே வந்து நான் இப்போ இன்னோசென்ட் இல்லை அந்த மாதிரி ஜோன்ல இல்லை. பட் ஐ பிகம் வெரி ஸ்ட்ராங்கர் அண்ட் ஐ எம் வெரி டிஃப்ரெண்ட் பர்சன் நவ். பட் ஐ மிஸ் த ஓல்ட் பூர்ணிமா. நல்ல பசி போல ப்ரோ உங்களுக்கு. யாருக்கு? எனக்கு ஆமா சீரியஸா பேசலாம் அப்படின்னு இருக்கீங்க. நான் வந்து இவங்க வந்து பிக் பாஸ் சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஒரு 5 பசங்க இருக்கிற ரூம்ல நான் தனியா வந்து தங்குனேன் அந்த அளவுக்கு 11 அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த பூர்ணிமா எப்படி இருந்தாங்க அப்போ பாத்தீங்கன்னா என்னென்னமோ சொல்றாங்க இந்த பொண்ணு எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வர மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த வாட்டி இந்த படமே வந்து மேஜரா அவங்களோட கான்டாக்ட்ஸ் தான் எல்லாருமே. நானு, ஹரி டைரக்டர், டிஓபி, அந்த 11 பேரு எல்லாமே இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் டிஓபி. அந்த டீம் தான் கேமரா டீம். அவங்கதான் அபி தான். நாங்களாம் தான் ஒன்னா ரூம்ல இருந்தோம், ஒரே வீட்டுல இருந்தோம், கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்ப அவங்க வந்து வெட்டிங் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்களோட போய் எப்பெல்லாம் முடியுமோ அப்ப அந்த ஏதாவது கல்யாணத்துல சாப்பிட்டுருவேன், அந்த மாதிரி இருக்கும். சூப்பர். அண்ட் வந்து இப்போ நான் புது செக்மெண்ட் ஒன்று வந்து ஓபன் பண்றேங்க. செக்மெண்டா? ஆமா, தம்ப் ஸ்டேட்மெண்ட். அதாவது இப்போ ஒரு 3 தம்ப் உங்களை போய் சொல்லலாம், என்ன சொல்லுவீங்க? நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இப்போ பூர்ணிமாவுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு, பூர்ணிமா வந்து 50 கோடியில் வந்து வீடு வாங்கிட்டாங்க, பூர்ணிமா வந்து ரோட்டில் வந்து ஒருத்தனை அரைஞ்சாங்க, வைபவ் வந்து ஒருத்தனை வந்து வெட்டினாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய தம்பெல்லாம் போடுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்து பதறிய என்னடா இப்படிலாம் இருக்காடா அப்படின்னு. நான் ஒண்ணு பார்த்தேன், பூர்ணிமாவுக்கு விரைவில் திருமணம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன அதெல்லாம் வந்து பார்த்து பதறி அந்த மாதிரிலாம் இல்ல. விட்டு போன கூட மீன் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து நான் நடக்கவே இல்லை போட்டாங்க. ஆமா, நான் வந்து கோவில் ஒண்ணு போனேன். அங்க வந்து ஐடியாவே இல்லை என்ன எதுக்காகனா, எனக்கு வந்து அங்க இருக்கிற ஐயர் வந்து லைக் சாரி அவர் அந்த நிர்வாகம் அந்த இடத்துல இருக்கிறவர் வந்து மேனேஜ்மெண்ட் நம்ம கொஞ்சம் ஈஸியா ஹெல்ப் பண்ணி பாத்திர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நின்று அதுல ரொம்ப கூட்டமா இருக்க டைம், எனக்கு ஆக்சுவலி நீல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அந்த டைம்ல. கீழே இது விழுந்து அது ஒரு மாதிரி போன் இதுவாயிடுச்சு. அதனால என்னால் ரொம்ப நேரம் நடந்து இது பண்ண முடியாது. ஹெல்ப்புக்காக எனக்கு கோவில் போகணும். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கோவில்ல போய். திருவண்ணாமலை க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்க ஒரு இடம் அது. ஸோ அங்க எனக்கு போகணும் அப்படின்னப்போ எனக்கு நான் லைன்ல நின்று தான் போயிருக்கேன். இதுவுமே லைன்ல நின்று தான் போனது. பட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி நான் போறதுக்காக போனேன். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து மாலையெல்லாம் போட்டாங்க. அதை வச்சு அவங்க வந்து பூர்ணிமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி ஒன்று போட்டிருந்தாங்க. நீங்க போல்டா பேச ஒரு கொஸ்டின் கேட்கறேன், இதுக்கு நீங்க ஆன்சர்லாம் கரெக்டாக. இப்போ சோசியல் மீடியாலையும் ரீல்ஸ்லையும் மேபி நீங்க பிரஸ் மீட்டுக்கு போகும்போதோ இல்ல சாரி கட்டி போகும்போதோ சம்திங் ஏதோ ரவுண்டு பண்ணி இந்த ரீல் போடுறது, இந்த ரவுண்டு பண்ணி தம்பு வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆயிருக்கு? எனக்காக அவங்களுக்கு பேசணும்னு தோணிருக்கா உங்களுக்கு? எனக்கு என்ன கஷ்டமா இருக்கும், நான் முன்னாடி யாரு இருக்கா, நீ என்ன மாதிரி ஒரு மனநிலையில மைண்ட் செட்ல இருந்திருந்தா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி போடுற. அப்ப இப்படி ஒரு மைண்ட் செட்ல இவ்வளோ அந்த ஜீவோட யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு இருக்கேன்னா முன்னாடி யாரு இருக்கா? எனக்கு பயமா இருக்கே. அது ஒரு குழந்தையா இருக்குமா? நீ ஏதாவது ட்ரெயின்ல போயிட்டு இருக்கியா, பஸ்ல போயிட்டு இருக்கியா, இல்ல ஏதாவது ஒரு கூட்டத்துல இருக்கியா? அங்க இருக்கிற ஒரு பொண்ணோ ஒரு குழந்தைக்கோ நீ அதை நீ எப்படி பாப்ப? நீ என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருந்து அதை என்ன பண்ணுவ? ஐ டோன்ட் நோ இஃப் தட் இஸ் ஐ மீன் the women around you are safe. ஏன் இவ்வளோ ஒரு 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 சீப்பான ஒரு கிரீப்பியான மைண்ட் செட்டோட இருக்கு அப்படின்னா வாட் இஸ் இட் லைக்? நீ என்ன பாக்கல? உன் உடம்புக்கும் என் உடம்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒரு சில சேஞ்சஸ் இருக்கா? அதையே நீ இவ்வளவு பாக்குற? ஜஸ்ட் உடம்பு, இது ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் பிளட் அண்ட் ஸ்கின். சாகும்போது இதை தூக்கி போட்டு எரிச்சிட்டு தான் போறாங்க. அதையே நீ இவ்வளவு வன்மத்தோட இவ்வளவு உக்கிரமா இப்படி பண்ணி பாக்குறேன்னு தான் எனக்கு தோணிருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ காட் அது. தேங்க்யூ சோ மச் ஃபார் மென்ஷனிங் இட். அதுக்கு நான் செம்மையா இரிட்டேட் ஆயிருக்கேன். தப்பு இல்லையாங்க? கோவப்பட்டிருக்கீங்க அது பார்த்துட்டு, என்னடா அப்படி பண்றீங்க அப்படி மாதிரி எனக்காவது வந்து கோவம் வந்திருக்கா? டயர்டா இருக்கு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு நல்ல ஆசையா நிறைய நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணோம் அப்படிலாம் நினைப்போம். ரீசெண்டா வந்து ஐ திங்க் நான் ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், சாய் பல்லவி அவங்க ஏதோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வேரிங் that லைக் ட்ரெஸ்ஸஸ் ஹியர்
நாட் ஹியர் லைக் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதுக்கோ ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கோ ஐம் நாட் கம்ஃபர்டபுள். நாட் பிகாஸ் எனக்கு அது செட் ஆகலன்னு, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் வியூ. நீ என்னை வச்சு என்ன போட்டுருவியோ, என்ன பண்ணுருவியோ, என்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்து எங்கே ரவுண்ட் பண்ணி என்ன போட்டுருவியோ. ஸோ இவ்வளோ பேர் ஃப்ரீயாக இருக்கிறத வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக நீ இருக்கல. அப்போ நீ எவ்வளோ தப்பான ஒரு ஆள், ஏன் அப்படி பண்ணுற? இங்கேருந்து மூஞ்சி காட்டாமல் இவ்வளோ வன்மமா ஏன் அப்படி பண்ணும்? அது அவசியமே இல்லை. இப்போ எனக்கு அது டயர்ட் ஆயிடுச்சு. ஆசையா இப்போ வரைக்குமே எனக்குமே என்னுடைய அவுட்ஃபிட்ல எல்லாம் இப்போ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்கு. ஆசையா எதையும் போடவே முடியலையே. இவங்க இதை சொல்லிடுவாங்களோ, அவங்க அதை சொல்றாங்களோ, இதை ரவுண்ட் பண்றாங்களோ, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் ஐ எம் ட்ரைங் டு பிரேக் தட் ஷெல். ஏன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு 1-2 இயர்ஸ் பேக் வந்து வீட்டுக்குள்ள கூட ஷார்ட்ஸ் போட்டுக்காத ஒரு ஆள் நான். அண்ட் ஆல்சோ நான் சொல்லிடல, எங்க வீட்லயுமே நான் வீட்டுல கூட எங்க வீட்டுல ஷார்ட்ஸ் விட மாட்டாங்க. நான் குர்த்தி லெகின் போட்டுட்டு இருப்பேன், தூங்குவேன். அதோடவே குர்த்தி லெகின் சுடிதார் போட்டுட்டு தூங்கியிருக்கேன் வீட்டுலலாம். அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. வந்து இண்டிபெண்டா ஒன்று பண்ணலாம் நினைக்கும் போது கூட இந்த சொசைட்டி வந்து உங்களை பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்றீங்க. சொசைட்டி தாங்க ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதுவும் ஐ வாண்டட் டு கோ பேக் டு வேர் டெக்னாலஜி ரொம்ப அவ்வளவா இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுல. இப்ப நீங்க என்னை பத்தி என்ன வேணாலும் போட்டாலும் ஈஸியா தெரிஞ்சதுல. இப்ப நான் திருவண்ணாமலை போனது டக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல. நீங்க உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க உங்களை இன்னைக்குதான் பாக்குறேன் நானு. ஸோ அதுவும் இல்லாம எல்லாமே உண்மையான நியூஸும் கிடையாது, ஈஸியா நம்பிடுறாங்க ஃபேக் நியூஸ்னு. இந்த ஒரு காலத்துல வந்துட்டு நான் வந்து மீம்ஸ் எல்லாம் பயங்கரமா நம்ப ஆரம்பிச்சேன். எப்பனா இந்த ஜல்லிக்கட்டு டைம்ல எல்லாம் அது வந்து எவ்வளவு பெரிய புரட்சி கிரியேட் பண்ணுச்சு. அதெல்லாம் அந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கு அவங்களுக்கான ஒரு இது இருந்தது இல்லையா. ஆனா இப்போ வந்து எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் என்னை பத்தியே நிறைய ஃபேக் நியூஸஸ் பாக்குறேன். அப்ப நான் இன்னொருத்தரை பத்தி பார்க்கும்போது அப்ப நான் இதை பத்தி தெரியாத நானா இருந்ததுன்னா நான் அதை நம்பியிருப்பேன்ல. அப்ப என்னை பத்தி இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் போடுறப்போ எல்லாரும் அதை நம்ப தானே செய்வாங்க. அப்படி இருந்தது. ஸோ சோஷியல் மீடியா வந்து இல்லாத டைம்ல எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. இப்போ பூர்ணிமா ஒரு பயம் இருந்துச்சு, யாராவது வீட்டில் பார்த்துருவாங்க, யாராவது இந்த வீடியோ யாராவது பார்த்துட போறாங்க, பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, இந்த மாதிரி ஏதாவது பயந்துருக்கீங்களா? இல்ல, இப்போ நான் ஃபுல்லா டியூன் பண்ணிட்டேன் வீட்டுல. ஸோ இப்போ எங்க வீட்டுல நியூஸ் தாண்டி நான் சொன்ன இந்த வீடியோ அந்த வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி காமிக்கிறது அந்த வீடியோ சொல்றேன். ஒன்ஸ் நீங்க இதுக்குள்ள எக்ஸ்போஸ் ஆகுற வரைக்கும் தான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆயிட்டீங்க அப்படின்னா இது என்னங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபீல் பண்ணுவாங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி, தவிர அது அவங்க பெருசா மைண்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. முன்னாடி வந்து இது என்னோட வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே என்ன பர்சனலா அஃபெக்ட் பண்ணுமோ, என் லைஃப் அஃபெக்ட் பண்ணுமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. நான் சொல்லிட்டேன், நான் வந்து இப்போ நான் பிக் பாஸ் போறணும், படம் பண்றணும், யூடியூப் பண்றணும், அது என்னோட வேலை. நான் சொன்ன மாதிரி ஐடி வேலையில உனக்கு உன் ஹெச்ஆர் என்ன பண்றான், இது என்ன பண்ற, உன் பேர் உனக்கு உன் ஐடில என்ன பேர் இருக்குன்னு நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. அது ஒரு வேலைன்னு பாப்பீங்க. அதுக்காக அவங்க ஒரு சம்பளம் வாங்குறாங்க. அதே மாதிரிதான் இது ஒரு வேலை, இது 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 ஒரு ஜாப். இதுக்காக இந்த வேலையை பாக்குற எல்லாரும் ஒரு சம்பளம் வாங்குறாங்க. அது ஜாபா மட்டும் பார்த்தா போதும். மீடியால இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அடுத்து நொடி காசு வருமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். திடீர்னு வந்து அடுத்த மாசம் காசு எல்லாம் போகும், அது மாதிரி அதுக்கப்புறம் சூட்டே வராது, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து சுத்தமா சினிமால காசு வந்து ஸ்டார்டிங்ல நம்ம நினைச்ச மாதிரிதான். நம்ம வந்து இங்க நான் சினிமாக்குள்ள வர்றதுக்கு முன்னெல்லாம் சினிமா இருக்கவங்களாம் செம்ம பணக்காரங்களா இருப்பாங்க, செம்ம இதுவா, அப்படிலாம் கிடைக்காது காசு. நான் உங்க பேஷனை தேடி ஓடுறீங்க, அது மெயினா சினிமாவா இருக்கு அப்படின்னா நீங்க இனிஷியலா காசு பெருசா பார்க்க முடியாது. அது எனக்கு வந்து தெரிஞ்சது. எப்பன்னா ஐ வாண்டட் டு குவிட் யூடியூப் ஃபார் சினிமா. ஏன்னா வந்து எனக்கு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிஜிட்டல் ஃபேஸ், ஓவர் எக்ஸ்போஷர் ஆஃப் ஃபேஸ், இதை வந்து லைக் அப்போ வந்து கண்டிப்பா மெயின் லீடா பாக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய 2-3 ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு when I was in YouTube. ஈவன் ஆஃப்டர் ஐ குவிட் யூடியூப் அது இருந்தது. ஸோ நான் அதனால யூடியூப் குவிட் பண்ணிட்டேன். காசு பெருசா இல்லை. யூடியூப்ல வந்து எனக்கு நல்ல மணி தான் வந்துட்டு இருந்தது. ஸோ எனக்கு ஐ நீட் அ லம்ப் சம் அமௌண்ட். ஏன்னா ஐம் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து குவிட் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டாங்க, லைக் ஜாப், கம்பெனி ஜாப்ஸ் போயிட்டாங்க, பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு, அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே வந்து சினிமா தான் வேணும், நடிக்கணும், ஆக்டர் ஆகணும், டைரக்டர் ஆகணும், அந்த மாதிரிலாம் இருந்து எனக்கு அந்த மாதிரி குவிட் பண்ண வேணாம். எனக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வேணும். அந்த அமௌண்ட்டை நான் சேஃபா வச்சுக்கிட்டு நான் சினிமா என்னோட பேஷனுக்காக நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்போ நான் சூஸ் பண்ண ஒரு மீடியம் தான் வந்து ஒரு பாத் தான் வந்து பிக் பாஸ். ஸோ நான் இவ்வளோ நாள் இருந்தேன்னா இவ்வளோ அமௌண்ட் வரும், ஓகே. ஏன்னா எனக்கு பிக் பாஸ் பத்தி ஐடியாவே கிடையாது. அதுல போனா ஃபேம் வரும், பட வாய்ப்பு கிடைக்கும், எதுவுமே ஐடியாவே கிடையாது எனக்கு. எனக்கு வந்து நான் தேடிக்கிறேன், இப்போ வாய்ப்பு எல்லாம் நான் தேடிக்கிறேன்.
எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும், என் அம்மா அப்பாலாம் என்ன நம்பி இருக்காங்க, நான் அவங்கள அதுக்காக நான் எனக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக அவங்கள விட்டுற முடியாதுங்கிறதுக்காக சூஸ் பண்ணது அது. ஸோ அப்பதான் நானே ரியலைஸ் பண்ணேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சினிமாலலாம் வந்து வந்த உடனே எல்லாம் காசுலாம் தூக்கிலாம் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்கிரிப்ட் பார்த்து செலக்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா பிக் பாஸ் அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் டக்கு படம் அடிப்பாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. பட் ட்ரெய்லர் உண்மையாக சூப்பராக இருக்கு, வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு மலையாள ஃப்ளேவர் இருக்கு, ஒரு கதை இருக்குன்னு நம்புற மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருக்கு. அப்போ சொல்லுங்க, வந்து அது ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றதுக்கு வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து நம்மளும் வந்து மற்றவங்க மாதிரி டக்கு டக்குன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கவனமா இருந்திருப்பீங்கல்ல? மோர் தேன் த ஸ்கிரிப்ட் நான் வந்து கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நான் வந்து ஒரு டிஜிட்டல் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன டைப் காஸ்ட் பண்றத பாத்துட்டேன், அதுல இருந்து மீண்டு வரக்கு போராடிட்டு இருக்கேன். அந்த கிராமத்து கூப்பிடுவாங்க அந்த மாதிரி சொல்றீங்களா? டிஜிட்டல்ல நான் என்ன பண்ணணும், அது கிராமத்தை அதெல்லாம் தாண்டி கூட ஐ வாண்டட் டு ஐ கேன் லீட், வை நாட்? லைக் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் யூடியூப் பண்ணா பெருசா ஓடாது, ஒரு மாதிரி சப்பியா கியூட்டா இருக்கிற பொண்ணுதான் இந்த சேனல்ல பண்ண முடியும், லீடா பண்ண முடியும், அப்பதான் பசங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. நான் பண்ணேன், நானே நம்பிக்கை இல்லாம தான் பண்ணேன். என்னையே இல்ல ஃபுல்லா என் கான்ஃபிடன்ஸ் குறைச்சிதான் என்ன ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. நான் ஸ்டார்ட் பண்ண நல்லா ஓடிடுச்சு. ஸோ இப்போ வந்து இல்ல யூ கான் பி அ ஃபீமேல் லீட் பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் தட் இந்த குவாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அந்த மாதிரி இல்லைன்னு ஏன் ஒய் நாட், ஏன் என்னால முடியாது? அண்ட் ஆல்சோ ஓவர் எக்ஸ்போஷர் ஆஃப் ஃபேஸ், டிஜிட்டல் ஃபேஸ் ஆயிட்ட, யூ கேன் நாட் பிகம் ஃபீமேல் லீட் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு இப்படிதான் சில வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன். சரி ஓகே, இது அப்படி என்ன, ஓகே நான் பண்ண முடியாம போச்சுன்னா கூட ஓகே, நான் வந்து என்ன சொல்றது, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு ஒத்துக்கிட்டு கூட நான் உட்காந்துக்கிறேன். ஆனா நான் அதை ட்ரை பண்ணாம நான் ட்ரை பண்ணிருந்தா பண்ணிருப்பேனுங்கிற ரெக்ரெட் எனக்கு வேண்டாம், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதுதான் சினிமா. அண்ட் ப்ரோ இது வந்து இந்த படம் வந்து பிக் பாஸ் முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. ஆமா, அதுக்கெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்ச படம். அப்புறம் போயிட்டு வந்து மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணோம். அது முன்னாடி 60% ஷூட் முடிஞ்சிருச்சு. பட் இந்த 2025 வந்து ஒரு பயங்கரமான ஒரு இயர் ஆகுது யூடியூபர்ஸுக்கு. நான் வந்து இப்போ அசத் கான், அப்புறம் டிராவிட்டு, சித்தனை படம் பண்ண போறாரு, நீங்க உங்க படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு ஹாப்பியா இருக்குது? அவங்க யூடியூபர்ங்க, நான் வந்து எக்ஸ் யூடியூபர். நான் யூடியூப் குவிட் பண்ணி 2 years ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்போ நாங்க பார்த்து ரசிச்ச இருந்த ஆட்கள் வந்து இப்போ வந்து ஒரு படம் பண்றாங்க. நாங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன்ல போன்ல பார்த்தவங்க இப்போ வெளித்தரில் பார்க்க போறோம் அப்படின்னப்போ உங்களுக்கு நீங்களும் பேசிப்பீங்களா? எங்கேயாவது வந்து எல்லாம் ஹாப்பின்னு தோணிருக்கா? ஆக்சுவலா வந்து யூடியூப் மீடியம்ல இருக்கவங்க வந்து தே ஆர் லைக் ஹெல்பிங் மீ. இர்ஃபானா இருக்கட்டும், நிறைய பேர் பொட்டேட்டோ ஃபேஸ் அவங்க இருக்காங்க, சமீகா அவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே வர் வெரி ஹாப்பி. அவங்க எதுவுமே என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்க எங்க ஒர்க் பண்ணிருக்கோமோ அதே இடத்த ஒர்க் பண்ணிட்டு நீ ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு இடம் போய் ஒன்னு பண்ணோம் நீ நினைக்கிறல, அதுக்காகவே நாங்க வி வாண்டட் டு ஹெல்ப் யூன்னு சொல்லி அவங்க வந்து ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்க. தே ஆர் வெரி ஹாப்பி. ஸோ லைக் வைஸ் ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி ஆன் சீயிங் ஹர்ஷத் கான், விஜய் சித்து, அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். பிளாக் ஷீப்ல இருந்து ஆப்வியஸ்லி அப்பெல்லாம் வந்து இப்ப வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க, அப்ப ரொம்ப லிமிட்டட் தானே. ஸோ எல்லாருமே வந்து வானத்தை போலே மாதிரிதான் இருந்தாங்க, இருந்தோம், நல்லா பேசிப்போம் எல்லாருமே. they will be very happy. அப்போ வந்து டிஜிட்டல் அவார்ட் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸா 3 year வந்து எனக்கு வந்து ஐ மீன் 3rd year நான் குவிட் பண்ண டைம்ல கூட எனக்கு கால் பண்ணி we wanted to give you award அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்ல நான் குவிட்டே பண்ணிட்டேங்க, நான் இப்ப பண்றதே இல்லை, அது வேற யாருக்கா கொடுத்தீங்கன்னா கூட என்கரேஜிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோன்ல நாங்க எங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி பார்த்தவங்க இப்போ ஏன்னா அந்த ஒரு அகெயின் இந்த டெலிவிஷன்ல இருக்கவங்களால சினிமாக்குள்ள ஜெயிக்க முடியாது, டிஜிட்டல் ஃபேஸா இருக்கு அப்படி சொல்லி தானே என்னையுமே உட்கார வச்சாங்க. ஸோ அவங்களால சினிமால ஜெயிக்க முடியாது அப்படிலாம் இருக்கும்போது என் கூட இருந்தவன் நான் பார்த்துட்டு இருந்தவன் எல்லாம் வந்து உடைச்சிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து எனக்கு பெருமை தானே, எனக்கு சந்தோஷம் தான். அது எனக்கு இன்னும் ஒரு இது கொடுக்கல. ஆமா அவங்களாம் அப்படி சொன்னாங்க, இவங்க பண்றாங்க என்னன்னு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது இல்ல. ஸோ எனக்குமே நானும் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதனால ஐ எம் டூயிங் ஆஸ் மச் as I can. ஃபுட் இண்டஸ்ட்ரியோட மெயின் கோரே தான். அதான் கேட்குறேன், சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு இல்லாம இருந்த நாட்கள் எத்தனை நாள் அப்படி இருந்திருப்பீங்க? இன்னைக்கு ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல, என்னடா அது நம்ம எப்படி இருந்தோம், நம்ம ஊர்ல நம்ம டீச்சரோட பொண்ணு, நம்ம எவ்வளவு கார்ல வருவோம், ஆனா வந்து அந்த மாதிரி சொல்றேன். என் வீட்டுல கார்லாம் வாங்கினதே இல்லை, சும்மா சொல்றேங்க. ஓகே அந்த மாதிரி சாப்பாடே கிடைக்காம இருந்த நாட்கள்லாம் இல்ல. பேசிக்கா ஏதோ ஒண்ணு இருக்கும், ஆனா நல்ல ஹெல்தியான சாப்பாடு இல்ல கரெக்டான ஃபுட் நியூட்ரியன் கிடைக்கிற மாதிரி சாப்பாடு. நாங்க சொன்ன மாதிரி பிஸ்கட் சாப்பிட்டு இருந்திருக்கேன் ஃபியூ டேஸ், வெரி ஃபியூ டேஸ். சாப்பாடு இல்லாம அப்படின்லாம் இருந்தது கிடையாது. பட் இப்ப நல்லா ஹெல்தியா அதெல்லாம் கிடைக்கும் போது அதை நினைக்கும் போது ஐ வாண்டட் டு டெல் ஹர்
கொஞ்ச நாள் தான் நீ இதெல்லாம் கொஞ்ச நாள்ல உனக்கு எல்லாமே சரியாயிடும்னு அப்போ போய் சொல்லி ஃபீல் பண்ணி இப்படியே நம்மளுக்கு தெரியாதுல்ல நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது இப்படியே போயிருமோ இப்படியே நடந்துருமோன்னு ஒரு ஃபீலிங்ல தானே இருப்போம். அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஸோ ஐ வாண்டட் டு டெல் ஹர், இல்லை இது சீக்கிரம் முடிய போகுது, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னு இருக்கு. அவ்வளோதான். நான் வந்து வேலூர்லேருந்து ஆடிஷனுக்கு ஸ்டார்டிங் டைமில் சென்னைக்கு டெய்லி கிளம்பி வருவோம். மார்னிங் பஸ் ஏறி எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, இதுக்குமா இந்த மாதிரி இதில் போனீங்கன்னா சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன். வேலையை வேறு விட்டோம். ஸோ வந்தால் இங்கே நண்பர்கள் கூட தங்குறது, நண்பர்களோட காசு வச்சு இது பண்ணுறது, அவங்களோட காசை வச்சு சாப்பிட்றது, அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அது ஆனால் ஒரு சில நேரங்கள் இருந்திருக்கு, ஒரு வேலை சாப்பிட்ருமோ 2 வேலை இருந்திருக்காது. அந்த மாதிரி டைமில் தோணும், இவ்வளோ பண்ணணுமா, கொஸ்டின்ஸ் வரும்ல, இது போயிட்டுருக்கோம், கரெக்டாக தப்பாக பண்ணிட்டோமோ, விட்டோமோ, முடிவு தப்பாக எடுத்தோமோ, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்லாம் இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போது ஓகே அண்ட் சூப்பர். தேங்க்யூ வெரி மச். எல்லோ திரைப்படத்தை நாங்கள் ஏன் பார்க்கணும், அது 2 வேர்ல சொல்லிட்டீங்கன்னா நம்ம இந்த இன்டர்வியூ வந்து முடிச்சிடலாம். எப்படி சொல்லலாம், டிராவல் பண்ண ஆசைப்படுறீங்களா? நல்லா தாங்க இருந்தது, கொஞ்சம் லைட்டா புள்ளி மந்தமா இல்ல தூக்கம் வர மாதிரி இருக்குல்ல. 200 ரூபாய்க்கு கேரளா சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லோ படத்தை வந்து பாரு. நீங்க உங்களை தியேட்டர்ல வந்து ஸ்கிரீன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், பயங்கரமா ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆதிங்கிற கேரக்டர் தான் உங்களுக்கான கேரக்டர். ஸோ கண்டிப்பா அதை நீங்க தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நவம்பர் 21 எல்லோ. ஓகே, டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ வெரி மச். நேரத்துக்கு டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.